அன்புமணி வந்து தர்மபுரியில இவங்க குடும்பமே போய் அங்க டீ ஆத்திட்டு உட்காந்துட்டு இருந்தாங்க. இவங்களை பார்த்தா வன்னியர் மாதிரி இருந்துச்சா, அங்க இருக்கிற மக்களை பார்த்தா வன்னியர். இவங்க வந்து அவர்கள் பெயரை சொல்லி கடந்த 30 ஆண்டுகளாக ஒரு அட்டை பூச்சியை போல ஊமை ஜனங்கள், அப்பாவி ஜனங்கள், உண்மையிலே அவங்க அப்பாவி ஜனங்கள் தான், உழைக்கும் மக்களாக தான் பெரும்பான்மையான வன்னியர்கள் இருக்கிறாங்க. அவர்களுடைய ரத்தத்தை உறிஞ்சியே கொளுத்திருக்கின்ற அட்டை பூச்சிகள் தான் இந்த ராமதாஸ், அன்புமணி அன்போ. பாமக ஒரு ஓனாய், பாஜக ஒரு கசாப்பு கடைக்காரன். இவங்க 2 பேரும் சேர்ந்து இந்த ஆடுகளுக்கு நீதி தரப்போறோம் அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஏண்டா எனக்கு வந்து நீ டேட்டா இல்லைன்னு சொல்றியே, இடபிள்யூஎஸ்க்கு எப்படா 10% இடஒதுக்கீடு கொடுத்த? அவன் ஏழையாடா, 8 லட்சம் சம்பாதிக்கிறவன். எத்தனை தடவை நீ கேட்டிருக்கிற? எத்தனை சாலை மறியல், எத்தனை ரயில் மறியல், எத்தனை முறை நாடாளுமன்றத்தில் கவன ஈர்ப்பு தீர்மானம்? அன்புமணி ஏதாவது கேட்டிருக்காரா? நாங்க மலமல்ற சாதியா இருக்கிறோம் அப்படின்னு நீ அங்க பேசுற. மேல் பாதியில வந்து என்ன பேசுற? நாங்க ஆண்ட பரம்பரை, எங்களுக்கு மரபு கலாச்சாரம் எல்லாம் இருக்குது, திரௌபதி அம்மன் கோயிலுக்குள்ள வரக்கூடாது அப்படின்னு நீ பேசுற. இதுதான் நீ பேசுற சமூக நீதி அரசியலா? இது எவ்வளவு பெரிய கேடுகட்ட அரசியல். எடப்பாடியினுடைய கூட்டணியில இருந்த ராமதாஸ் என்ன செய்யறாங்கன்னா, இந்த அப்பாவி ஊமை ஜனங்களிடமிருந்து உறிஞ்சி பெறப்பட்ட காசுல இருந்து உருவான வன்னியர் கல்வி அறக்கட்டளையை சரஸ்வதி ராமதாஸ் கல்வி அறக்கட்டளை அப்படின்னு தன்னுடைய பொண்டாட்டி பேருக்கு வந்து மாத்திக்கிட்டாரு. இப்ப அதுக்கெல்லாம் இப்ப அண்ணா அறிவாலயத்துக்கு மூலப்பத்திரம் கேட்கிறவரு, இந்த சரஸ்வதி ராமதாஸ் கல்வி அறக்கட்டளைக்கு எங்க இருந்து பணம் வந்துச்சு? நீ என்ன ஊசி போட்டு சம்பாதிச்சதா, இல்ல உன் பையன் வந்து கல் சுமந்து சம்பாதிச்சதா? இந்த அப்பாவி வன்னியர்களோட பணம் தானே. அவரே கொடுத்த பேட்டியாலே நாரி போனாப்ல. என்ன பண்ணாப்ல? பார் உள்ளளவு, கடல் உள்ளளவு, பார் இல்லப்பா பார் அப்படின்லாம் வந்து நக்கல் நையாண்டியோட பேசிட்டு, பெற்ற தாயோடு திராவிட கட்சிகளோடு கூட்டணி வைத்தால் பெற்ற தாயோடு அப்படின்னு அவர் சொன்ன அந்த ஆபாசத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். அப்படியெல்லாம் சொல்லிவிட்டு திரும்ப அதே கட்சியோட கூட்டணி வச்சாரு. டோட்டல் டேமேஜ். ஒரு கேடுகட்ட ஒரு கிரிமினல் கும்பலாக தமிழ்நாட்டில் பாமக இருக்கிறது. இந்த கட்சி ஒழியாமல் வன்னியர்களுக்கோ இல்ல தமிழ் சமூகத்திற்கோ என்ன மேம்பாடும் இருக்க? வணக்கம் நண்பர்களே, இது அரண்சை. நான் மகிழ்நன். பல்வேறு அரசியல் சமூக நிகழ்வுகள் தொடர்பாக பல்வேறு ஆளுமைகளை சந்தித்து உரையாடி வருவோம். அந்த நாம் சந்திக்க போகின்ற சிறப்பு விருந்தினர் தோழர் கரிகாலன். வணக்கம் தோழர். எடப்பாடி பழனிசாமி 10.5 ரிசர்வேஷன் கொண்டு வர்றாரு அப்படிங்கிற பொழுது அது அவசர கதியில அது வந்து நடைமுறைக்கு வர முடியாதபடி இது எலெக்ஷன் அறிவிப்புக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னால் கொடுத்து என்னை நிர்பந்திச்சு, நாங்கள் வந்து ரிசர்வேஷனுக்காக சீட்டே வேண்டாம், எப்படியோ நீ வந்து கையெழுத்து போட்டு அது வாங்கு அப்படின்னு சொல்லி ஐயா சொன்னார், வலியுறுத்தினார். ஐயாவுடைய தியாகம் பெரியது. ஐயா நீண்ட காலமாக போராடிக்கு வருதுன்னு சொல்கிறவர். இப்போ சட்டமன்றத்தில் ஒரு சின்ன ஃபேஸ் ஆஃப் நடந்துச்சு. சிவசங்கர் வந்து அவர் பேசும்பொழுது, இதை செஞ்ச கலைஞரை நீங்கள் தொடர்ச்சியாக எதிர்த்துட்டு இருக்கீங்க, ஏன் உங்களுக்கு 10.5 ரிசர்வேஷன் கொடுத்த, உங்களுக்கு ஏற்பாடு பண்ணி கொடுத்த எடப்பாடி வேணாம்னு சொல்றீங்க, இடஒதுக்கீட்டுக்கு எதிராக இருக்கிற பாஜகவை எப்படி நீங்கள் ஆதரிக்கிறீங்க அப்படின்னு கேட்டார். ஆனால் சிவசங்கரை வச்சு எங்களை ஏசுகிறாங்க, இது திமுகவுடைய ஒரு அரசியல். இது ஒருவேளை திண்டிவனத்துலேருந்து ஒரு குரல் வரல அப்படின்னா சிவசங்கர் வந்து மாடு மேய்ச்சிட்டு கோவணம் பாய்ச்சிட்டு அங்கே இருந்திருப்பாரு அப்படின்னு அவர் சொல்றாரு. இதுல மெயினா பார்க்க வேண்டியது ஒரே ஒரு பாயிண்ட். ராமதாஸ் ஒரு சாதி வெறி பிடித்தவராக இருந்தாலும் அதை வந்து ஒரு மக்கள்கிட்ட இருந்து அப்படி மேல வர்றாரு. ஒரு 10 பேரை, 1,00,000 பேரை வந்து ஆர்கனைஸ் பண்றாரு. அப்படி வந்து மேல வந்திருக்கிறாரு. அன்புமணி வந்து அப்படி வந்து ஆளா? அவருக்கும் கட்சிக்கும் மக்களுக்கும் என்ன சம்பந்தம் இருக்குது? நீங்க போங்க, தர்மபுரியில இவங்க குடும்பமே போய் அங்க டீ ஆத்திட்டு உட்காந்துட்டு இருந்தாங்க. இவங்களை பார்த்தா வன்னியர் மாதிரி இருந்துச்சா, அங்க இருக்கிற மக்களை பார்த்தா வன்னியர் மாதிரி. இவங்க வந்து அவர்கள் பெயரை சொல்லி கடந்த 30 ஆண்டுகளாக ஒரு அட்டை பூச்சியை போல ஊமை ஜனங்கள், அப்பாவி ஜனங்கள், உண்மையிலே அவங்க அப்பாவி ஜனங்கள் தான், உழைக்கும் மக்களாக தான் பெரும்பான்மையான வன்னியர்கள் இருக்கிறாங்க. அவர்களுடைய ரத்தத்தை உறிஞ்சியே கொளுத்திருக்கின்ற அட்டை பூச்சிகள் தான் இந்த ராமதாஸ், அன்புமணி அன்கோ. வேற என்ன இவங்க வந்து செஞ்சிருக்கிறாங்க? பத்திரிகை ஆரம்பிக்கிறேன் காசு கொடு, மக்கள் டிவி ஆரம்பிக்கிறேன் காசு கொடு, அதெல்லாம் எங்கேயாவது பாத்தீங்களா? மக்கள் டிவி எங்கேயாவது இயங்கிட்டு இருக்குதா? அதையும் இழுத்து மூடிட்டாங்க. அடுத்து எல்லாரும் கோடி வன்னியர்களே உங்கள் கையில் இருந்த பணத்தை எல்லாம் கொடுங்க, நான் உங்களுக்காக ஸ்கூல் கட்ட போறேன், காலேஜ் கட்ட போறேன் அப்படின்னு திண்டிவனம் பக்கத்துல கட்டினாப்ல. இந்த CN ராமமூர்த்தி இந்த 10.5க்கு மூல வழக்கு அவர் போட்ட வழக்குல இருந்தா 10.5 மூவ் பண்ண முடிஞ்சது. அதே CN ராமமூர்த்தி வன்னியர் பொது சொத்து வாரியத்தை உருவாக்கணும் அப்படின்னு கேஸா போட்டு உயர்நீதிமன்றத்தில் ஒரு ஆர்டர் வாங்கினாரு. அப்ப வன்னியர் பெயரால் வன்னிய மக்களிடம் இருந்து திரட்டப்பட்ட நிதியால் எதெல்லாம் எந்த இன்ஸ்டிடியூஷன்லாம் இருக்குதோ அதை எல்லாத்தையும் அரசிடம் ஒப்படைக்க வேண்டும், அரசு நிர்வகிக்கும்
அப்படின்னு தான் இருந்துச்சு. கடந்த ஆட்சியின் போது எடப்பாடியினுடைய கூட்டணியில இருந்த ராமதாஸ் என்ன செய்யறாருன்னா, இந்த அப்பாவி ஊமை ஜனங்களிடமிருந்து உறிஞ்சி பெறப்பட்ட காசுல இருந்து உருவான வன்னியர் கல்வி அறக்கட்டளையை சரஸ்வதி ராமதாஸ் கல்வி அறக்கட்டளை அப்படின்னு தன்னுடைய பொண்டாட்டி பேருக்கு வந்து மாத்திக்கிட்டாரு. இப்ப அதுக்கெல்லாம் இப்ப அண்ணா அறிவாலயத்துக்கு மூலப்பத்திரம் கேட்கிறவரு இந்த சரஸ்வதி ராமதாஸ் கல்வி அறக்கட்டளைக்கு எங்க இருந்து பணம் வந்துச்சு, நீ என்ன ஊசி போட்டு சம்பாதிச்சதா இல்ல உன் பையன் வந்து கல் சுமந்து சம்பாதிச்சதா, யாரோட பணம் அது? அந்த அப்பாவி வன்னியர்களோட பணம் தானே. இன்னும் சொல்ல போனா காடுவெட்டி மனோஜ், காடுவெட்டி குருவினுடைய மருமகன், அவர் ஏற்கனவே என்கிட்ட கொடுத்த பேட்டியில சொல்லியிருக்கிறார், பல பேட்டியில காடுவெட்டி குரு ரெக்கமெண்டேஷன் லெட்ரு, எப்பா இந்த ஊர்ல இந்த ஏழை பையன் வன்னியரு, இவன் படிக்க கஷ்டப்படுறான், இவனுக்கு ஒரு சீட்டு கொடுங்க, டொனேஷன் இல்லாம, ஃப்ரீனா ஃபீஸ் இல்லாம இல்ல, டொனேஷன் இல்லாம கொடுங்க அப்படின்னு போய் கேட்டால் கூட 2 லட்சத்துல இருந்து 5 லட்சம் வாங்கிட்டு தான் சீட்டு கொடுத்தாங்க. இப்படி வன்னிய சமூகத்து மக்களுடைய தோலை உரிச்சு அதை செருப்பா போட்டு நடந்துட்டு இருக்கிற கூட்டம் தான் இந்த பாட்டாளி மக்கள் கட்சி வன்னியர் சங்கன்ற பேரால ஊரை ஏமாத்துகின்ற கூட்டம். இவங்களால என்ன அந்த மக்களுக்கு நன்மை இருக்குது? 10.5 ரிசர்வேஷன் அமல்படுத்த மாட்டீங்க. இப்போ ரெண்டே ஒரு விஷயம் தாங்க, அது நியாயம் போல தெரிகின்ற அநியாயம். மக்கள்கிட்ட வெளியே வந்து அவங்களுடைய பாலிடிக்ஸ் முட்டுச்சந்தில சிக்குது. 2011 இங்க மாறி மாறி வாய வைக்காத இடமே இல்லைன்னு வாய வச்சு மக்கள் நம்ப தயாரா இல்லை. அப்பதான் தர்மபுரியில் இளவரசன் திவ்யா பிரச்சனையை கையில் எடுத்து தங்களுடைய ரீஎன்ட்ரி பண்ணிக்கிறாங்க அரசியலுக்கு. திரும்ப அதிமுக பாஜகன்னு மாறி மாறி கூட்டணி திரும்ப நாரிருச்சு. அவரே கொடுத்த பேட்டியாலே நாரி போனாப்ல. என்ன சொன்னாப்ல, பார் உள்ளளவு கடல் உள்ளளவு, பார் இல்லப்பா பார் அப்படின்லாம் வந்து நக்கல் நையாண்டியோட பேசிட்டு, பெற்ற தாயோடு திராவிட கட்சிகளோடு கூட்டணி வச்சால் பெற்ற தாயோடு அப்படின்னு அவர் சொன்ன அந்த ஆபாசத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். அப்படியெல்லாம் சொல்லிவிட்டு திரும்ப அதே கட்சியோட கூட்டணி வச்சாரு. சுத்த டோட்டல் டேமேஜ். ஊர் பக்கம் கிராமங்கள் பக்கம் போக முடியாது, போனா வந்து காரி துப்புவான். அந்த ஜாதி மக்களே இவங்க மேல காரி துப்புவாங்கன்ற நிலைமை. அப்ப ஊருக்குள்ள போகணும், திரும்பியும் போய் சீன் காட்டணும் அப்படின்றதுக்காக 2வது என்ட்ரி தான் 10.5 அப்படின்னு இவங்க கண்டுபிடிச்சது. இவங்க தான் ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி தானே இடஒதுக்கீடு தரணும்னு கேட்டுட்டு இருந்தாங்க. அதாவது மத்தியில் 2%, மாநிலத்தில் 20%. 20% கலைஞர் கொடுத்துட்டாரு. ஒரு சாதிக்கு மட்டும் கொடுத்தால் நீதிமன்றத்தில் நிற்காது அப்படின்னு 108 சாதி, அதுக்கு பிறகு 116 சாதியாக மாறி சட்ட ரீதியான பாதுகாப்புக்காக. இப்ப இன்னைக்கு இவங்க கேக்குறாங்களே, இவங்களுக்கு வந்து மனசாட்சியே இல்லைன்னு தான் சொல்லணும். ஏங்க, வன்னியர் அப்படின்ற ஒரு கேஸ்டுக்காக 10.5 கேக்குறாங்க. அதுல இருக்கிற மற்ற சாதிகள் இருக்கிறாங்க 115 சாதிகள். அவங்கலாம் யாரு? டிஎன்டி மக்கள், பிறன்மலை கள்ள சமூக மக்கள். இவர்களுக்கு அடுத்து ஓரளவுக்கு சொல்ற எண்ணிக்கையில் இருப்பவர்கள் அந்த மக்கள். அதுக்கு பிறகு அதுல இருக்கிறவங்கலாம் யாரு? ஆண்டி பண்டாரம், வளையர்கள் என்று சொல்லப்படுகின்ற முத்தரையர் சமூகத்து மக்கள், நாவிதர்கள், மன்னார்கள், குயவர்கள், இவங்கெல்லாம் தான் எம்பிசில இருக்கிறாங்க. எண்ணிக்கை குறைவு, பின்தங்கிய நிலையில இருக்கு, மிக மிக பின்தங்கிய நிலைமைங்க. இவங்க வந்து இவங்களோட போட்டி போட்டு ஜெயிக்க முடியுமா? இந்த இடஒதுக்கீட்டுல இப்ப வழங்க முடியாத காரணம் என்னன்னா, நம்பர்ஸை வச்சு இடஒதுக்கீடு கிடையாது. இந்த முட்டா பைய சீமானா அதான் சொல்றோம், நாங்க 2 கோடியா எண்ணி கொடு, நீ யார் கொடுக்கறதுக்கு அப்படின்லாம் பேசுறான். தம்பி, நம்பருக்காக கொடுக்கறது இல்லப்பா இடஒதுக்கீடு. சமூக ரீதியாக கல்வி ரீதியாக பின்தங்கி இருக்கிறார்களா, பின்தங்கிய நிலை, அதுக்காகத்தான் இடஒதுக்கீடு ஒழிய சும்மா 2 கோடி பேர் இருக்கிறாங்க அப்படின்றதுக்காக இல்ல. அப்ப இவங்க வந்து அதுல ஏமாத்துறாங்க. அதுலதான் சிவசங்கர் சொல்றாரு, எப்பா அதிகமாவே வந்து இவங்க அனுபவிக்கிறாங்க, 10.5ன்றது இவங்க அளவை குறைக்கிறது அப்படின்றத சொல்றாரு. அவர் மட்டும் சொல்ல, தர்மபுரி எம்பி செந்தில்குமாரும் இதே தானே சொல்லி இருக்கிறாரு. அதிக அளவுல மெடிக்கல் சீட்ல இருந்து அதிக அளவுல இந்த 20% ஃபில் பண்றாங்க வன்னியர்கள். அப்படி இருக்கிறப்ப ஏன் வந்து 10.5 வாங்கணும்? அது இவர்களுடைய தேவைக்காக கேட்கிறாங்களே ஒழிய அது வந்து மக்கள் கோரிக்கையா இல்ல. 1. 2வது, இவங்க காலங்காலமா அப்பையில இருந்து சொல்றாங்க இடஒதுக்கீடு போராட்டத்துன்னு. மத்தியில் 2% இடஒதுக்கீடு, மாநிலத்தில் 20. மாநிலத்தில் கலைஞர் கொடுத்துட்டாரு. மத்தியில் 2 என்னைக்காவது கேட்டிருக்கிறியா? உன் பையனுக்கு சுகாதாரத்துறை அமைச்சரா இருந்தாரா, அன்னை கேட்டியா? 10 வருஷமா, இப்ப 11வது வருஷமா பிஜேபியோட கூட்டணியில் இருக்கிற, என்னைக்காவது கேட்டிருக்கிறியா? என்னைக்காவது கேட்கறத கூட விடுங்க, எங்க நாடாளுமன்றம் பக்கமாவது போகணுமா இல்லையாங்க? நீ மெம்பரா எதுக்கே இருக்கிற? ஒரு தடவை தான் மக்கள் உன்னை ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சிருக்கிறாங்க, நீ அப்பையும் போகல. அதுக்கு பிறகு ராஜ்யசபா மெம்பரா இருக்கிற, அப்பயாவது போகணும்லங்க. இதென்னங்க கேவலமா இருக்குதுங்க. அவர் அந்த ஜாதி கட்சின்றத விடுங்க, தமிழ்நாட்டில் இருந்து ஒரு எம்பி
இந்தியாவிலேயே ரொம்ப கம்மியான ரொம்ப கேவலமா வந்து அட்னன்ஸ் வச்சிருக்கிற ஒரே எம்பி யாரு? சட்டமன்றத்துக்கு போக விட மாட்டாருங்க அவரோட எம்எல்ஏக்களை. ஆமா, சிவசங்கரை வந்து இப்படி திமிரா பேசுறத விடுங்க, ஜி.கே. மணி மத்தவங்களையே அடிமைதாங்க. அங்கெல்லாம் ஒண்ணுமே பேச முடியாது. எப்படி வந்து ஒரு கிரிமினல் கும்பல் மாதிரி மாசானா மஞ்சப்பையில மாமூல் கொடுத்துட்டு ஐயா 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 வந்தாருன்னா வந்து ஜெயலலிதா கிட்ட குனிகிறத விட 2 மடங்கு குனியணும். குனிஞ்சு ஐயா கிட்ட அப்படிதான் வந்து குப்பை கொட்டி இருக்கிறாங்க. சின்ன ஐயா இன்னும் ஒரு அரகண்ட், அவ்வளவுதான். இல்ல, அது புரியுது, ஒரு மேட்டிமைத்தனம் வெளிப்படும். நான் என்ன கேட்கிறேன், இந்த குறிப்பிட்ட விவகாரத்தை பொறுத்தளவுக்கு 1 இயர் மக்களுக்கு தனி இடஒதுக்கீடு, எனக்கு அதை பொறுத்தவரை மாற்று கருத்து இல்லை. இல்லைங்க, எல்லா பிற்படுத்தப்பட்ட மிகவும் பிற்படுத்த மக்களுக்கு இடஒதுக்கீட்டை உயர்த்துங்கள். இடஒதுக்கீட்டை ஏற்கனவே நீதி கட்சி எப்படி 100% இடஒதுக்கீடாக வைத்திருந்ததோ அது போல 100ஆ மாத்துங்க. அதுல எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனா அதுக்கு மக்கள் தொகை கணக்கெடுப்பு அப்படின்றது மிக முதன்மையாக இருக்கிறப்ப அந்த ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணுங்க. அந்த ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணாம எப்படி இதை வந்து சாதிக்க முடியும்? இப்ப அதை வந்து யாரால செய்ய முடியும்? எங்க மோடி இந்த தேர்தலில் ஒரே ஒரு கோரிக்கை தான் பிரதான கோரிக்கையா இந்த தேர்தல் இருந்தது. என்ன கோரிக்கை? காங்கிரசினுடைய கோரிக்கை சமூக பொருளாதார சாதிவாரி கணக்கெடுப்பு. நாங்க வந்தா எடுப்போம், இடஒதுக்கீட்டை 50% இருக்கிறத உடைப்போம், எவ்வளவு பேர் எவ்வளவு இருக்கிறீங்களோ அவ்வளவு தர்றோம் பின்தங்கிய சமூகங்களுக்கு. இதுதான் வந்து இவர்களுடைய முதன்மையான முழக்கமாக இருந்துச்சு. மோடி என்ன பண்ணாரு? எதுக்கு எதிராக பிரச்சாரம் பண்ணாரு? இந்த ஒரே கோரிக்கைக்கு எதிராக தான் மோடி பிரச்சாரம் பண்ணாரு. இங்க பார், இந்துக்களே, இந்து பெண்களே, உங்கள் தாலி அறுத்தாவது முஸ்லீமுக்கு தரப்போறாங்க. உங்க வீட்டுல 2 எருமை மாடு இருந்துச்சுன்னா 1 எருமை மாட்டை பிடிச்சி முஸ்லீம்களுக்கு தரப்போறான். உன் வீட்டுல எது இருந்தாலும் அதை ஸ்கேன் பண்ணி எடுத்து அதிக புள்ள பத்துக்கிற முஸ்லீமுக்கு தரப்போறான், ஊடுருவல்காரர்களுக்கு தரப்போறான் அப்படின்னு பேசுறப்ப அதே மேடையில் அதே மோடி அப்படி பேசிய மோடியின் மேடையில் ஏறி கன்னத்தோடு கன்னம் வைத்து பல்லிழுத்தாரே ஐயா, ஐயாவும் பல்லிழுத்தார். சின்னையா மேடையில் நின்று 2 ஓபிசி தலைவர்கள், ஒருத்தர் வந்து ஐயா, இன்னொருத்தர் வந்து மோடிஜி அப்படின்னு வந்து இவரு பேசினாரு. கொஞ்சம் கூட வெக்கமே இல்லையா அவங்களுக்கு இடஒதுக்கீடை பற்றி பேசுவதற்கு? இந்தியா முழுக்க சாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்து அவர்களுக்குரிய உரிய பிரதிநிதித்துவத்தை நாங்க வந்து செய்வோம், 50% கேப்புங்கிறத நீக்குவோங்கிறது காங்கிரசினுடைய கோரிக்கை. எலெக்ஷன் சமயத்தில் அதுக்கு எதிராக பரப்புரை செய்த பொழுது லோக்கல்ல தங்களுடைய சொந்த எந்த சாதி மக்களுடைய நலன்களுக்காக போராடுகிறோம் என்று சொல்கிறார்களோ அந்த மக்களுடைய நலன்களுக்கு எதிராக இந்தியா முழுக்க அது ஒரு மெயின் ஸ்ட்ரீம் பரப்புரையாக மாற்றின மோடியோடு ஏன் கூட்டணி வைத்திருக்கிறீர்கள் என்று சாதாரண மக்கள் கேட்க மாட்டார்கள். தர்மபுரியில கேட்டாங்களே, தர்மபுரியில வந்து அன்புமணி ஒய்ஃபு கிட்ட கேட்டாங்கல்ல, சௌமியா கிட்ட, அங்க இருந்து தெரிச்சு ஓடுனுச்சுல்ல, அங்க படித்த ஒரு சில இளைஞர்கள் கேட்கும் பொழுது இப்ப அன்புமணி அதான் தனியா போனாதானங்க. எப்பயும் ரவுடி பசங்களை 4-5 பேரை வந்து கூட வச்சுக்கிட்டு அப்படி போனா எப்படி மக்கள் கருத்து வெளியே வரும்? கேட்டாங்க, இந்த அம்மாவால பதிலே சொல்ல முடியல, அசிங்கப்பட்டு நின்னுச்சு. இடஒதுக்கீட்டுக்கு எதிராக இருக்கிற கட்சியோட எதுக்கு கூட்டணின்னு. அதாவது இவங்க கேட்கிற நியாயம் எப்படி தெரியுமா இருக்குது? பாமக ஒரு ஓனாய், பாஜக ஒரு கசாப்பு கடைக்காரன், இவங்க 2 பேரும் சேர்ந்து இந்த ஆடுகளுக்கு நீதி தரப்போறோம் அப்படின்னு வந்து சொல்றாங்க. குறிப்பா வந்து இந்த ஓனாய் வந்து பாஜகவோட சேர்ந்துட்டு சொல்லுது, இந்த ஆடுகளுக்கு நாங்கள் நீதியை பெற்று தரப்போறோம் அப்படின்னு. கசாப்பு போடுறதுக்கு எல்லாத்தையும் இந்த ஓனாய் கூட்டு போய் சேர்க்கிறாங்க. பாஜக வந்து இவங்க போய் இந்த 10 கோரிக்கையை வச்சு இந்த கூட்டணியில வந்து சேர்ந்தாங்க. அதுல சாதிவாரி கணக்கெடுப்பும் ஒண்ணு. ஏன் நீ பேசல? ஏன்னா அவங்க மேனிஃபெஸ்டோல வேற வச்சிருந்தாங்க. இவங்க பேசியிருக்கணுமா இல்லையா? ஏன் பேசல? அப்ப இது முழுக்க ஒரு ஏமாற்று. வன்னியர்களை எங்க டெல்லிக்கு போறது, இந்த 10.5 ரிசர்வேஷனை திமுக வந்து சரியா தான் கையாண்டுச்சு. முகுல் ரோத்தகி, அபிஷேக் மனு சிங்வி, வில்சன் போன்ற மூத்த வழக்கறிஞர்களை வைத்து கையாண்டது. டேட்டா இல்லை. யார் டேட்டா கொடுக்கல? குலசேகரன் கமிஷன் ஏடிஎம்கே பீரியட்ல போட்டது, டேட்டா தரல, அதனால அது வந்து நின்று போச்சு. அங்க உச்சநீதிமன்றம் போய் பாலு என்ன பேசுறாரு? வன்னியர்கள் வந்து மலமல்லும் அளவிற்கு ரொம்ப பின்தங்கிய நிலையில் இருக்கிறார்கள், நாங்க மலமல்ற சாதியா இருக்கிறோம் அப்படின்னு நீ அங்க பேசுற. மேல் பாதியில வந்து என்ன பேசுற? நாங்க ஆண்ட பரம்பரை, எங்களுக்கு மரபு கலாச்சாரம் எல்லாம் இருக்குது, திரௌபதி அம்மன் கோயிலுக்குள்ள வரக்கூடாது அப்படின்னு நீ பேசுற. இதுதான் நீ பேசுற சமூக நீதி அரசியலா? இது எவ்வளவு பெரிய கேடுகட்ட அரசியல். மேடைக்கு வந்தால் இடஒதுக்கீடு வேண்டும், ஊமை ஜனங்கள் வேண்டும், ஊமை ஜனங்களை வளர்க்க வேண்டும், முன்னேற்ற வேண்டும் அப்படின்னு பேசுற. ஆனா அந்த மக்கள்கிட்ட போய் நீ என்ன பேசுற? சக தமிழ் சமூகத்துக்குள்ளேயே நீ கலவரத்தை தூண்டி விடுற. மக்களுக்கு அரசியல் விழிப்புணர்வு வராம பாத்துக்கிறாங்க. அவங்க வந்து ஆடுகளாக இருக்கும் வரையில் தான் இந்த ஓநாய்கள் வாழ முடியும். இந்த ஓநாய்கள் இருக்கும் வரைக்கும் தான் கசாப்புக்காரர்களுக்கு இந்த மந்தை கிடைத்து கொண்டே இருக்கும்.
அப்படின்ற ஃபார்முலா தான். இப்ப இதுல சிவசங்கர் பேசினது, சிவசங்கர் வந்து ஏன்பா இந்தாலே பேசியிருக்காப்புல, அன்புமணி பெரியார் மட்டும் இல்லைன்னா நானும் எங்க அப்பாவும் வந்து, எங்க அப்பா கோமணம் கட்டிக்கிட்டு ஏர் ஓட்டிட்டு இருந்திருப்பாரு, நான் ஏர் ஓட்டலனாலும் டிராக்டர் ஓட்டிட்டு இருப்பேன்னு வந்து வாயால தான் சொன்னேன். ஆனா இன்னைக்கு சிவசங்கர் அப்பா வந்து அன்னைக்கு அந்த காலத்திலே திக மாவட்ட செயலாளர், அப்புறம் அண்ணா காலத்து பாலிட்டிஷியன், அதுக்கு பிறகு வந்து கலைஞர் காலத்துல எம்எல்ஏவா இருக்கிறவர், அவர் பையன் கலைஞர் காலத்துல எம்எல்ஏ, அதுக்கு பிறகு இப்ப அமைச்சரா இருக்கிறவர். இடஒதுக்கீடு வேண்டும் என்று போராட்டம் நடத்தி 21 பேரை காக்கா குருவியை சுட்டு கொள்ற மாதிரி சுட்டு கொன்னது அதிமுக ஆட்சி, எம்ஜிஆர் ஆட்சி. அதோட தான் நீ வந்து இப்போ வரைக்கும் வந்து கூட்டணியில இருந்த, போன தேர்தல் வரைக்கும். அதிமுக ஆட்சியில சுட்டு கொள்றாங்க, அவங்க எந்த ப்ராமிஸும் பண்ணல, இடஒதுக்கீட்டுக்கு எந்த நடவடிக்கையும் எடுக்கல. திரும்ப கலைஞர் வந்து ஆட்சி அமைக்கிறார். ஆட்சி அமைத்த 43வது நாள் இந்த இடஒதுக்கீடை 20% இடஒதுக்கீடு தராரு. இடஒதுக்கீடை மட்டும் தராம செத்துப்போன 21 பேருக்கும் சமூக நீதி போராளிகள் அப்படின்ற பட்டம் அன்றைக்கு அரசு சமூக நீதி போராளின்னு அங்கீகரித்து அவங்க குடும்பத்துக்கு பென்ஷன் கொடுத்து இத்தனையும் வந்து கலைஞர் செஞ்சிருக்கிறாரு. எதன் பார்ப்பட்டு செய்யறாரு? சமூக நீதி அரசியல் அப்படின்ற பெரியாரிய அரசியல்ல இருந்து அவர் வந்து செஞ்சாரு. ஆனா நீ பண்றது பிஜேபி அரசியல், பாஜகவிற்கு பார்ப்பனர்களுக்கு பாதம் தாங்குகின்ற அரசியல். இந்த 10 வருஷத்துல நீ எத்தனை நாள் கேட்ட? இடபிள்யூஎஸ் ஏண்டா எனக்கு வந்து நீ டேட்டா இல்லைன்னு சொல்றியே, இடபிள்யூஎஸ்க்கு எப்படா 10% இடஒதுக்கீடு கொடுத்த? அவன் ஏழையாடா, 8 லட்சம் சம்பாதிக்கிறவன். எத்தனை தடவை நீ கேட்டிருக்கிற? எத்தனை சாலை மறியல், எத்தனை ரயில் மறியல், எத்தனை முறை நாடாளுமன்றத்தில் கவன ஈர்ப்பு தீர்மானம்? அன்புமணி ஏதாவது கேட்டிருக்காரா? நீ அதை கேட்கறது துப்பு இல்ல. மேல வந்து உன்னை ஒடுக்கிறவனை கேட்கறது துப்பு இல்ல. கீழே வந்து ஒடுக்கப்பட்ட நிலையில் இருக்கின்ற மக்களை எதிரியாக காட்டி 2 உழைக்கும் மக்களிடையவும் சண்டை மூட்டி விடுறதுதான் உன்னோட வேலையா இருக்குது. இந்த கள்ளக்குறிச்சி போனோமே, அங்க கள்ளக்குறிச்சி பார்த்தோமே, அங்க என்ன பெரிய வேறுபட்ட நிலைமை? வன்னியர்களுக்கும் பறையர் சமூக மக்களுக்கும் 2 பேருமே பலரும் அன்றாட காட்சிகளா இருக்கிறாங்க. செத்து போன குடும்பங்கள்ல வந்து எல்லாருமே ஒரே நிலைமையில தான் வந்து இருக்கிறாங்க. நீ இவங்களை எதிரியா மாத்திக்கிட்டு நீ குளிர்காயணும். இன்னும் பல வன்னியர் கல்வி அறக்கட்டளைன்ற பேர்ல கொள்ளையடிச்சு அதை பொண்டாட்டி பேர்ல மாத்திக்கணும். இதை தவிர பாமகவிற்கு எந்த நோக்கமும் இல்லை. ஒரு கேடுகட்ட ஒரு கிரிமினல் கும்பலாக தமிழ்நாட்டில் பாமக இருக்கிறது. இந்த கட்சி ஒழியாமல் வன்னியர்களுக்கோ இல்ல தமிழ் சமூகத்திற்கோ எந்த மேம்பாடும் இருக்க போறது இல்லை. சரி, வன்னியர்கள்னு இல்லை, பாமகன்ட்டு இல்லை, பொதுவா இது மாதிரியான கட்சிகளை வைத்து திராவிட இயக்கம், திராவிடைய கண்ணோட்டம், அதுக்கு எதிரான ஒரு பரப்புரை தமிழ்நாடு முழுக்க அதுக்குரிய வேலைகளை செய்கிறாங்க. அதில் ஒரு சாம்பிள் பாமக அப்படிதான் நம்ம புரிஞ்சுக்க முடியும். நாம் தமிழர் கட்சி சீமான் வந்து அவர் எல்லா ஜாதியையும் சேர்த்து பண்ணிக்கிறாரு, சேர்த்து பண்றாரு. இவரு ஆண்ட பரம்பரை அப்படின்னு அரசியல் பண்ணி எக்ஸ்க்ளூசிவா சூத்திரப்பட்டம் ஒழியணும், சுயமரியாதை பெறணும்னு பெரியார் அரசியல். நீ வந்து நாங்கெல்லாம் ஆண்ட பரம்பரை, நாங்க வந்து ஆண்டிருக்கிறோம், ராஜராஜ சோழன் எங்க ஜாதி தான், இதெல்லாம் சீமானுக்கு முன்னாடி அவங்க பேசுனது தானே. சீமானது அனைத்து சாதிகளுக்கும் விரிவுபடுத்தியிருக்கு. அப்படி பேசுனாங்க. இன்னைக்கு எல்லாரும் பாஜகவில், இவரும் பாஜகவுக்கு ஆள் பிடிச்சு கொடுக்கிறவர் தான். ஐயா மருத்துவர் ஐயாவும் பாஜகவுக்கு ஆள் பிடித்து கொடுக்கிறவர் தான். இந்த சீமானே பாருங்களேன், இந்த தேர்தல்ல எங்க பொது எதிரி திமுகன்னு பேசுறிய, பாஜக கூட்டணியில இருக்கிற பாமக உனக்கு எதிரியா இல்லையா? ஏன் எதிரி இல்ல? எங்க ஐயான்ற எங்க ராமதாஸ் பேரை சொல்லி அங்க ஓட்டு பிச்சை கேட்கிறாப்புலங்க. எம்ஜிஆர் பேரை விடுங்க, ராமதாஸ் பேரை சொல்லியும் ஓட்டு பிச்சை கேட்கிறாப்புல. எவ்வளவு அசிங்கமான நபர்னு பாருங்க. அதான் ராமதாஸ் பேரை சொல்லி ஓட்டு கேட்கிறாரு, எம்ஜிஆர் பேரை சொல்லி ஓட்டு கேட்கிறாரு, ஜெயலலிதா பேரை சொல்லி ஓட்டு கேட்கிறாரு, பிரபாகரன் பேரை சொல்லி ஓட்டு கேட்கிறாரு, விஜயகாந்த் பேரை சொல்லி ஓட்டு கேட்கிறாரு. அந்த ஓட்டு கேட்கறது எல்லாத்துக்கும் முனையாக வைத்திருப்பது திமுக ஒரு பொது எதிரி. அதுதான் அந்த புள்ளியில தான் கூட்டணி வைத்துக் கொள்ளவில்லை. ஆனாலும் அதிமுக, பாமக அண்ட் நாம் தமிழர் ஒன்றிணைகிறாங்க. இந்த பாலிடிக்ஸ் பற்றி நம்ம பேசியிருக்கோம், நம்ம முடிஞ்ச அளவு இந்த டைமுக்குள்ள. ஆனா அந்த பாலிடிக்ஸ் பத்தி விரிவாக பல முனைகளும் பேசப்படணும் அப்படின்னு நம்முடைய உண்மையில இந்த கட்சிகளை நோக்கி போகிற இளைஞர்கள்லாம் பெரியார் இயக்கத்திற்கோ கம்யூனிஸ்ட் இயக்கத்திற்கோ முற்போக்கு புரட்சிகர அரசியல் பேசுற அந்த இயக்கங்களுக்கு போக வேண்டியவங்க. போனா ப்ரொக்ரெசிவான அடுத்த கட்டத்தை நோக்கி இந்த சமூகம் நகர்வதற்கான ஒரு மாற்றம் நடந்திருக்கும். இது என்னன்னா இங்க போற கூட்டம் பின்னாடி இழுத்துட்டு போகுது. ஒரு தடைக்கற்களை உருவாக்கி கொண்டு பின்னாடி இழுத்துட்டு இருக்கிறாங்க, தடைக்கற்களை உருவாக்குறாங்க. அது சமூகத்துக்கு மிகப்பெரிய தடை. அந்த அமைப்புகளை, கட்சிகளை தேடி போறவங்க தான் அதை குறித்து யோசிக்கணும். நம்ம அளவில் அதை பரப்புரை செய்வதற்கு வேலை பார்ப்போம். இன்னொரு வாய்ப்புல பேசுவோம். கலந்து கொண்டு ஒரு கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி. வாய்ப்புக்கு நன்றி. நண்பர்களை இன்னொரு வாய்ப்பில் சந்திக்கலாம். நன்றி.